அமெரிக்காவோட மார்க்கெட் கிட்டத்தட்ட 1% மேலே வெள்ளிக்கிழமை ஃபால் ஆயிருக்கு. சில்வர் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட $54 ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட் ஹையை உடைச்சு $62, $63 வரைக்கும் லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கிறது. நிஃப்டியில் ஒரு நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கேப் டவுனுக்கான இண்டிகேஷன் நிஃப்டியிலிருந்து பார்க்க முடியுது. ஐபிஓ சைடில் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சியோட ஐபிஓ ரன் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ வரப்போகிற திங்கக்கிழமையும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் லிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ ஓவரால் திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்றத, என்னென்ன ஸ்டாக்ஸு, எந்த செக்டார் கவனிக்கலான்றதை பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி, டெலகிராம் குரூப், யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு ஸ்டாக்காக நம்ம வாட்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் லெவல் என்னென்ன ஸ்டாக்ஸுன்றதுக்கு முன்னாடி மோத்திலால் அஸ்வாலோட ராம்டியோ அகர்வால் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது. $5 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கிற நம்ம எக்கானமி இப்போது $10 ட்ரில்லியன் அளவுக்கு அடுத்த 5 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் 40,000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோட மார்க்கெட் முக்கியமாக நம்ம திங்கட்கிழமை கவனிக்க வேண்டியது ஐடி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். 2 விஷயம் ஐடி ஸ்டாக்ஸு. ருப்பி ரெக்கார்ட் லோ நியரில் இருக்கிறது ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவ். 2வது விஷயம் நாஸ்டாக்கோட டெக்னாலஜி இண்டெக்ஸ் 1.7% இறங்கியிருக்கு. இந்த 2 விஷயம் வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அமெரிக்காவில். கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி திங்கக்கிழமை ஏஷியன் மார்க்கெட்டும் டவுனில் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னும் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி என்ன? இதில் செல்லராகவே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 1114 கோடி ரூபா அளவுக்கு, டிஐஎஸ் 3868 கோடி ரூபா அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு 0.7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு ஸ்லைட் அப்டிக் இருக்குது. இன்சூரன்ஸ் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்து திங்கக்கிழமை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம கவனிக்கலாம். சில்வரோட ரெக்கார்டு 1 கிலோகிராம் 2 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு சில்வர். ஸோ எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு கவனிக்கலாம். சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் நம்ம வாட்ச் பண்ணலாம். என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றது நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், கோல்டியம் இன்டர்நேஷ்னல், என்எம்டிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். இதில் வந்து ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தங்கமயில், கல்யாண், டைட்டன் இந்த 3 ஸ்டாக்குக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. பட் ஆனால் ரொம்ப அதிகமான இம்பேக்ட் அப்படின்னா டைரெக்டாகவே இந்துஸ்தான் ஜிங்கில் இருக்கும். அதுக்கு அடுத்த இடத்துல வேதாந்தா நம்ம வாட்ச் பண்ணலாம். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ, ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கிற இந்த ஐபிஓ. இதில் என்ன பிரச்சனை இந்த ஐபிஓவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஆஃபர் ஃபார் சேல். அதாவது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரொமோட்டர் கம்ப்ளீட்டாக செல் பண்ண வர்றது மட்டும்தான், ஃப்ரெஷ் இஷ்யூஸு எதுவும் இல்லை. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஸ்மால் செட்பேக்காக பார்க்கலாம். 2வது என்னென்னா 10,600 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு ஐபிஓ, ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐபிஓ. ஆல்ரெடி 3000 கோடி ரூபா அளவுக்கு ஆங்கர் இன்வெஸ்டார் மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ். 2165 ரூபா கட் ஆஃப் ப்ரைஸ் ஒரு ஷேரோட விலை. அதோட வேல்யூ வச்சு பார்க்கும்போது கம்பெனியோட நெட்ஒர்த், அதாவது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ரீட்டைன் ஆகிருக்கு. 51% ஆல்ரெடி ஐசிஐசிஐ பேங்க்கும், 49% ப்ருடென்ஷியல்ன்ற குளோபல் கம்பெனியும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 295 ரூபா கிட்ட ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 2460 ரூபா கிட்ட இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. நிஃப்டி கடந்த 2-3 செஷன்ஸோட ஹையை வெள்ளிக்கிழமை பிரேக் பண்ணி 26,000க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வீக்லி சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில் என்ன பிரச்சனை, 148 பாயிண்ட் வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக இருந்தாலும் ஓவரால் வீக்கில் நியர்லி 140 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவல் 25,700, கிட்டத்தட்ட இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதுலேருந்து நியர்லி ஒரு 300 பாயிண்ட் கீழே இருக்குது சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,200ன்ற ஸ்டேஜில் இருக்குது.
பேங்க் நிஃப்டி 180 பாயிண்ட் வெள்ளிக்கிழமை ப்ளஸில் இருந்தாலும் ஓவராலாக வீக்கில் 387 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் ஜோன் 58,600 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 59,750 ரீட்டைன் ஆகிருக்கு. என்எஸ்சியோட ஹாலிடே டேட்டா 2026 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக 3 ஹாலிடே மார்ச் மந்தில் வருது. இதை தாண்டி ஒரு சில மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் ஹாலிடே இல்லை, ஜூலை ஆகஸ்டில் ஹாலிடே கிடையாது. இதை தாண்டி மற்ற மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 or 2 ஹாலிடேஸ் எவ்ரி மந்த் வந்து இங்கே பார்க்க முடியுது. யூஎஸ்எஃப்டிஏவோட 483 இஷ்யூ ஃபார்மில் 5 அப்சர்வேஷனோட டாக்டர் ரெட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷோட அவங்களோட யூனிட்டில். ஸோ டாக்டர் ரெட்டி நம்ம கவனிக்கலாம். 776 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் பிஎல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ் க்ரோத் ஃபோர்காஸ்டிங் கடந்த ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஆல்ரெடி கம்பெனி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 14% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகான் பயோலாஜிக்ஸ் கமர்ஷியல் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட், லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க கனடாவோட யூஎஸோட. ஸோ பயோகான் வாட்ச் பண்ணலாம். ஹிண்டால்கோவோட குரூப் கம்பெனியான நாவலீஸ் வந்து இண்டிபெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட குரூப் கம்பெனி ஹிண்டால்கோ கவனிக்கலாம். 900 கோடி ரூபா கஸ்டம் டியூட்டியை வந்து எதிர்பார்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் இண்டிகோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது இண்டிகோவுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். 1150 கோடி ரூபா கேஇசி இன்டர்நேஷ்னல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுக்கப்புறம் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கடனுக்கான வட்டி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. கூகுள் க்ளவுட் பார்ட்னர்ஷிப்போட விப்ரோ. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வெள்ளிக்கிழமை 3% இறங்கியிருக்கு. கைடன்ஸ் கட் பண்ணது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. அர்பன் கம்பெனி திங்கக்கிழமை லாக்இன் எண்ட் ஆகுது. நியர்லி 534 கோடி ரூபா அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து லாக்இன் முடிகிறதுனால திங்கக்கிழமை நம்ம கவனிக்கலாம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் நியர்லி டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஜோனில் more than 5% வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் எம்டிஎன் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மண்டே வாட்ச் பண்ணலாம். சீமன்ஸ் 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கைடன்ஸ் மார்ஜின் கைடன்ஸை குறைச்சிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். தேவயானி இன்டர்நேஷ்னல் சிஇஓ ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு செட்பேக். பேடிஎம் 2250 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட குரூப் கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 124 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். ஆர்இசி லிமிடெட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இது. டேம் கேபிட்டல் நியூட்ரல் ஸ்டான்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு, அதே போல் நெகட்டிவ் பயாஸோட அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 335 ரூபா. காஷியஸ் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஆர்இசி லிமிடெட்க்கு இது ஒரு நெகட்டிவ். திங்கட்கிழமை கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஜேஎம் ஃபினான்ஷியல் ஒரு சில ஸ்டாக்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், வேதாந்தா, இந்துஸ்தான் காப்பர், லாய்ட்ஸ் மெட்டல், எஸ்பிஐ, சன்ஃபார்மா, பாரத் பெட்ரோலியம், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐஆர்பி இன்ஃப்ரா, ஓஎன்ஜிசி, எட்டர்னல், பாரத் ஃபோர்ஜ், ஃபோனிக்ஸ் லிமிடெட் ரியல்டியில். கார்ப்பரேட் ஆக்ஷனில் 1:1 போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க லால்பத் லேப். நூவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் டிசம்பர் 26 ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட். ஈக்லெக்ஸ் டிசம்பர் 17 ரெக்கார்ட் டேட் பைபேக்கான அனௌன்ஸ்மெண்ட். இந்த 3 ஸ்டாக்கை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலோட 5 ரூபா ஒரு ஷேருக்கு இன்டரிம் டிவிடன் 18 டிசம்பர் ரெக்கார்ட் டேட், எக்ஸ் டேட்டு ரெக்கார்ட் டேட் ரெண்டுமே. கேன்ஃபின் ஹோம் வந்து இன்டரிம் டிவிடனுக்கான ரெக்கார்ட் டேட் 19. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம மண்டே மார்க்கெட்டில் கவனிக்கலாம். டெல்லி ஏர் பொல்யூஷன் குவாலிட்டியோட வேல்யூ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு டர்ன் ஆகிருக்கு. அதாவது அபாய கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு இன்றைக்கி கொடுத்துருந்த நியூஸு. டெல்லி பேஸ்டு கம்பெனிஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம். டாபர், ஐஜிஎல், கன்கார், ஆப்பிள் இந்தியா, ஏபிஎல் அப்போலோ, பிஹெச்எல், இந்த ஸ்டாக்ஸ் நமக்கு வாட்ச் பண்ணலாம். கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ். டிவிஎஸ் சப்ளை செயின் நியர்லி 92 கோடி ரூபா டிமாண்ட் நோட்டீஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிராஃப்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா கிறிசிலோட ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி அசோசியேட் 25வது கிரெடிட்டாஸ் மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாவேர் வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு வாட்ச் பண்ணலாம். அத்துல் லிமிடெட் அக்வசிஷன் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் 5 நியூ ஸ்க்ரீன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
ஸ்விக்கி 10,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங், எஸ்ஜேவிஎன் நியூ ஆர்டர் 100 மெகாவாட்ஸுக்கான நியூ ஆர்டர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி 4 நியூ இஷ்யூஸ் இருக்குது. 880 கோடி ரூபா அளவுக்கு வரப்போகிற வாரம். இதில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்த ஐசிஐசிஐ புடென்ஷியல், ஏஎம்சி, கொரோனா ரெமெடிஸ், பார்க் மெடிவல். இதில் வந்து பார்த்திங்கன்னா 137 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொரோனா ரெமெடிஸ் வந்து டர்ன் ஆகிருக்கு. 871 கோடி ரூபா ஐபிஓ. நெஃப்ரோகேர் இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 37 ரூபா இங்கே அதிகமாக இருக்குது இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து. வேக் ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் நியர்லி ஒரு 5 to 7% ரீட்டைன் ஆகிருக்கு. கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷ்னல் ஐபிஓ 710 கோடி ரூபாக்கான ஐபிஓ வரப்போகிற வாரம் தொடங்குது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் குரூப் அப்படின்னா அதானி குரூப் நம்ம வாட்ச் பண்ணலாம். செபி இன்சைடர் ட்ரேடிங் கேஸ் ஆல்ரெடி இருந்தது, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதானி க்ரீன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இவங்களோட குரூப்பில் இந்த நியூஸோட இம்பேக்ட்டு. வரப்போகிற வாரம் இந்த வாரத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் WPI இன்ஃப்ளேஷன் இருக்குது, ட்ரேட் டேட்டா, வீக்லி நிஃப்டி எக்ஸ்பைரி, HSBC மேனுஃபேக்சரிங் PMI, டிசம்பர் 17 செபியோட போர்ட் மீட்டிங் இருக்குது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா இருக்குது. இதெல்லாமே இந்தியாவில் இருக்கிற நியூஸு. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்ம் பேரோல் டிசம்பர் 16 CPI டேட்டா டிசம்பர் 18 இந்த 2 டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஐபிஓ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லாக்இன் பீரியட் எண்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸில் ஃபிசிக்ஸ் வாலா 3% ஷேர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் டிசம்பர் 15 திங்கக்கிழமை முடியுது. அர்பன் கம்பெனி 3% ஷேர் லாக்இன் முடியுது. ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு சில ஃபெடரல் கவர்னரோட ஸ்பீச் இருக்குது டிசம்பர் 15. யூஎஸ் மார்க்கெட் அதோட இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. யூரோசோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். நான் நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு விஷயத்தை இங்கே இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா 110 கோடி ரூபா ஈக்விட்டி மார்க்கெட் இந்த 2025 ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரி 1 மணி நேரத்துக்கு 110 கோடி ரூபா எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 234 கோடி ரூபாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து நெட் அவுட்ஃப்ளோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸோட இம்பாக்ட் ஸ்டில் இன்னும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் எஃப்ஐஎஸோட சைடில் நம்ம பார்க்க முடியுது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன் நடக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.